நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கிறதற்கான ஸ்தோத்திரம். இந்த திருவசனத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக, எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரை பிரயோஜனமாக, இந்த சபைக்கும் ஜனங்களுக்கும் விடுதலையான வார்த்தைகளை தரும்படியாய் என்னுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசு, எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே அந்த வசனத்தை திரும்ப ஆண்கள் ஒரு ஆள் வாசிப்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். யார், எங்கே, எந்த ஊர்ல, எப்படி அப்படின்னு சொல்கிற காரியங்கள் அந்த வசனத்துக்குள்ள இருக்கிறது. இன்று அப்படின்னு சொல்ற அந்த அந்த நாள்ல அந்த நாளை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இன்னொரு நாள்ல சொல்லல. இன்று அந்த தகவல் பரிமாறப்படுகிற நேரம் இயேசு பிறந்த அன்று, இன்று. முன்னொரு நாள் கழித்து சொல்லல, சொல்லுங்களா? அன்று, அன்றைக்கே அந்த இயேசு பிறந்தார் என்கிற அந்த வார்த்தை அந்த தேவனுடைய மக்களுக்கு வந்து சேர்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். வசனம் என்ன அறிவுறுத்துன்னு சொன்னால், நாளை நமக்குரியதல்ல, இன்றுதான் நமக்கு உரியது. இந்த நாளில் நாம் எந்த நிலையில் தேவனை அணுக வேண்டுமோ அதை அணுகுவதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு தான் அவர்களுக்கு. நான் திரும்ப சொல்லுகிறேன், நாளை நமக்குரியது அல்ல, இன்று நமக்குரியது. இந்த நாளில் நாம் என்ன நிலையில் ஆண்டவரை அறிந்து கொள்ளவோ தேடவோ முற்படும் பொழுது அதுக்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா எழுதும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுகிறார். கவனிங்கள், மத்தேயு ஒரு சாதாரணமான ஒரு நிலையோடு அவர் அந்த சுவிசேஷத்தை எழுதினார். லூக்கா அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதினார். லூக்கா யாருன்னா ஒரு டாக்டர். சாதாரண ஃபார்மருக்கும் டாக்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பட் கலர்ல இல்ல, பருமன்ல இல்ல, அறிவுல வித்தியாசம் இருக்கு. அந்த அறிவை ஒப்பிட்டு தேவ ஆவியானவர் அவருக்குள் கொடுக்கப்பட்ட அந்த முறைமையை சொல்லுகிறார். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்கள், பிறக்கும் போதே அவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. ஆனா ஏசாயா சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுகிறார். அவர் சொல்லுங்கள், அவர் சொல்லுகிற காலத்தில் இந்த பாலன், கவனிங்கள், கொடுக்கப்படுவார் என்கிற தீர்க்கதரிசனம் தான் சொன்னார். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில பிறக்கும் பொழுது அவர் சகலத்தையும் அறிந்தவராக தான் பிறந்தார். அதாவது நமக்கு அந்த மாதிரி அறிவு இல்லை, நமக்கு அந்த மாதிரி அறிவில்லை சொன்னா உங்களுக்கு புரிய முடியல. நான் சொல்ல விரும்புறேன், நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் எதிர்ச்சி நடப்பதற்கு ஏறக்குறைய எடுத்து அம்மா மாதிரி உம்முன்னு இருக்குங்க. 1 வருஷம் குட். ஆனா யானை குட்டி போட்டு அடுத்த நிமிஷம் எந்திரும், காண்டாமிருகம் குட்டி போட்டு அடுத்த நிமிஷம் எந்திரிச்சிடும், மான் எந்திரிச்சிடும். அவங்களுக்கு அந்த தன்மை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது போல மரியாளில் வயிற்றிலிருந்து பிறந்த இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர். புரியுதா? புரியலையா? அதான் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அதை அப்படியே நிறுத்துனேன். அதை ரொம்ப பெருசுப்படுத்தினா நீங்க ஒரு மாதிரி
முழிக்க வேண்டி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அதை நிறுத்திவிட்டு கவனிங்கள். ஏன் பிறந்தார் அப்படின்பதற்கு ஒரு 5 காரியத்தை சொல்றேன். ஏன் அவர் பிறக்கணும், ஏன் பிறந்தார்? நான் எங்க அப்பாவுக்கு 2வது பிள்ளை, மூத்தது எங்க அக்கா. அவங்க பிறந்து கொஞ்ச காலம் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். பிறந்த போது நல்ல கால் உள்ளவனா இருந்தேன். 6 வயசுக்கு அப்புறம் தான் அந்த கால் பலவீனப்பட்டது. சரி, அது என்னுடைய வாழ்க்கையில் உண்டான பகுதி போட்டோம். ஆனா என்ன எங்க அப்பா பெற்று எடுப்பதற்கு அவர் எத்தனையோ விதமான தான தர்மங்கள் பண்ணி ஏழைகளுக்கு உதவி செய்து பல தெய்வ வழிபாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிறப்பதற்காக பிறந்த பிற்பாடு இப்ப நானும் நீங்களும் ஒரு தாயின் வயிற்றுல பிறந்திருக்கிறோம். ஒரு தாய்க்கும் தகப்பனும் பிறந்திருக்கிறோம். ஏன் பிறந்தோம்? சில பிள்ளைகள் கேட்காங்க, என்ன ஏமா பெத்த? செருப்படுத்தி அடிக்காம விட்டது ரொம்ப நல்லது இல்லைங்களா? அடுத்து சொல்றான் பையன், சொல்றா, இந்த வீட்டுல வந்து பிறந்திருக்க பாரு, வேற வீடு கிடைக்கலையா அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன அவனுக்கு புரியுது? நோக்கம் விளங்கிக்கிறல. நான் கேட்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்துல இன்ன பிள்ளைகள் இந்தந்த காலங்களில் பிறக்கணுங்கிறது தேவ திட்டம். ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் பிறக்க பண்ணியிருக்கிறார். நோக்கம் இல்லாம இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சார் ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் உண்டு. படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? படிச்சிருக்கேன் நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பல கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடித்தார். ஆனா எத்தனை வரை படிச்சாருன்னா 5 வரை தான் படிச்சார். அதுக்கப்புறம் அவர் படிச்சு கொண்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கொண்டு சேர்த்தாங்க. படிப்பே வரல. எல்லாரும் சொல்லிட்டாங்க, மரம் மண்டு ஒண்ணுக்கு உதவாது அப்படின்னு ஓரம் கட்டி தள்ளிட்டாங்க. ஆனா தள்ளின பிற்பாடு அவர் வளர்ந்து வர வர அவர் என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டாரோ அந்த அறிவு ஆற்றல் அல்லது கண்டுபிடிக்கிற அந்த யூகத்தினுடைய அறிவு அவருக்குள் உருவாக்கப்பட்டுச்சு. படிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால கண்டுபிடிப்பு என்ன செய்யல, குறையல. அப்ப அந்த நோக்கத்தை ஆண்டவர் அவருக்குள்ள வைத்து அதை பயன்படுத்தி காரியம் செய்கிறார். இது என்னையும் உங்களையும் உருவாக்கி இருக்கிறார். நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள உள்பட்டவர்கள் இருக்கிறீங்க, நிறைய பிள்ளைகள் நடுவில் நீங்க இருக்கலாம். ஆனா ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார், படைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஒருவேளை அறிவு இருக்கோ இல்லையோ அதை பத்தி பயப்படாங்க. படிச்சு படிச்சு பார்த்தா படிப்பு சொல்லுங்க வரல, பயப்படாங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனா உங்களை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் படைத்தார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், ஒரு சின்ன சின்ன காரியத்துல மீன் பிடிச்ச பேதர்கிட்ட கேட்டா, அவன்கிட்ட போய் தனியா கேட்டா நீ ஊழியம் செய்வேன்னு கேட்டா முடியாதுன்னு இருப்பான். சரி, ஆடு மேய்ச்ச தாவீதுகிட்ட போய் கேட்டா நீ ராஜாவா இருக்கியான்னு கேட்டா என்ன சொல்லிருப்பான்? முடியவே முடியாது. சரி, அதை விடுங்க. நம்ம ஐயா மோசே, அவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லிருப்பாரு? ஊழியத்து கர்த்தர் அழைச்ச போதே நான் வர முடியாது, வேற யாராவது அனுப்புவியா, எனக்கு வாய் பேச முடியாது, திக்கு வாய மந்தனாவு அப்படின்னு சொன்ன ஆட்கள் அப்படின்னு வச்சாங்க. சரி, இதை விடுங்க. பல குடிகாரர் இருக்கிறாங்க, பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறாங்க, களவு கொலை அப்படி செய்தல இருக்கிறாங்க. அவங்கள போய் ஊழியத்துக்கு நீங்க வாங்கன்னு நம்ம கூப்பிட்டா வருவாங்களா? வரவே மாட்டாங்க. ஏன் காரணம் என்ன? அவங்க மனசாட்சிக்குள்ள பலவிதமான தடைகள் இருக்கிறது. ஆனா அப்பேற்பட்ட ஆட்கள் ஒரு நோக்கத்திற்காகத்தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். இந்த ஆராயில வந்திருக்கிற உங்களை வயசாயிட்டோ இல்ல முதிர் வயதாயிட்டோ பலகீனமோ கஷ்டமோ அல்லது அறிவு இல்லையோ திறமை இல்லையோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாம படைக்கல. சரி, அந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுமா புரியாதா? காலப்போக்கில் புரிஞ்சுக்கலாம். எது உங்களை மேலோக்கி நிற்கோ அதுதான் தேவ நோக்கம். சொல்லலேலோயா.
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதாவது எல்லாத்த காட்டிலும் ஒண்ணு மேலும். அதுதான் தேவனுடைய நோக்கம். ஜபம் பண்ணி தேவன் ஆராய்த்து கொண்டிருக்கிற அந்த காலத்துல ஒரு காரியம் மேலோங்கி நிற்கும். அதான் தேவ நோக்கம். சரி, நான் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அந்த எதுக்காக அவர் பிறந்தார் என்பதற்கு 5 நோக்கங்கள் இருக்கிற நிறைய இருக்கு. நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் சொல்லி முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், இயேசு பிறந்தார் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒத்துக்கொள்றாங்க. இந்துக்கள், முகமதியர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் இயேசு பிறந்தார் தெரியாங்க, ஒத்துக்கொள்றாங்க. ஆனா ஒத்துக்கொள்வதனால பரவாயில்ல முடியாது. ஒத்துக்கொள்ளுகிறவன் மனசார இயேசுவை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் பரலோகம் செய்வா போகும். இப்ப இந்த ஆராயில வந்திருக்கிற உங்களுக்கு இயேசு பிறந்தார் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடும். ஆனா அதனால உங்களுக்கு பயம் இல்லை. ஆனா நீ என்ன செய்யணும்? இயேசுவை சொந்த ரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் சொல்ல விரும்புறேன், அவர் பிறந்த நோக்கம் என்னன்னா, பாவிகளுக்காய் பிறந்தார். யாருக்காய் பிறந்தார்? சத்தமா சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற யாரும் நான் பாவமே செய்யல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. வசனம் உங்களுக்கு தெளிவா சொல்லுது. அதனால நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் வழி விலகி கெட்டு போனோம். கெட்டு போன தெய்வ பிள்ளைகளை அப்படின்னு திரும்ப சொல்றேன். அவர் கையில இருந்த பையன் அவரை விட்டு விலகி சேற்றுக்குள் இருந்தான். அசிங்கமான இடத்துல இருந்தான். அந்த அசிங்கமா இருந்த அந்த இடத்துல இருந்து அந்த பையனை தூக்கி திரும்பவும் அவர் மடியில வைப்பதுக்கு தான் இயேசு பிறந்தார். புரியுதா புரியலையா? புரிஞ்ச மாதிரி இருக்கு. போக போக புரிஞ்சிடும். கவனிங்கள், நான் 2-3 வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15. சீக்கிரம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:15. 1 தீமோத்தேயு 1:15. சீக்கிரம் வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ குழந்தை இதுவரையில் ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்களுக்கு நான் இந்த சொல்லு வார்த்தை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லல. தயவுசெய்து அங்க வேற எந்த வேலையும் பண்ணாதங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக இதுவரையிலும் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்ற வார்த்தை என்னவென்றால், நானும் நீங்களும் ஒரு காலத்திலே பாவிகள். நாம் பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், தவறு செய்தோம். அதனால இயேசு இந்த நோக்கத்துக்காக பிறந்தார், பாவிகளை ரட்சிப்பதற்காக. கவனிங்கள், இந்த ரட்சிப்பு உங்கள்கிட்ட இருக்கா? இருக்குன்னு சில சொல்றாங்க. என்னிடத்துல நான் பாருங்க, இப்பவும் இல்லை, முந்தின நாட்கள்ல அதாவது தடுப்பூசி போடுவாங்க. அந்த தடுப்பூசி எங்க போடுவாங்கன்னா இந்த இதுல போடுவாங்க. இதுல ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? நான் சென்னையில் உள்ள KK கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் இந்த ஊனமுற்றோருக்கான அடையாள அட்டை வாங்குவதற்கு இன்னைக்கு நேரத்தில் 78ஆம் வருஷம் நான் போயிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த நாட்கள்ல உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஊசி போட்டிருப்பாங்க, தடுப்பூசி, அது அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் இந்த ஜிப்பா போடல, இந்த மாதிரி அழகா இப்படி எல்லாம் மடிச்செல்லாம் வைக்க கூடாது. அந்த ஃபுல் கை போட்டிருக்கதே ஃபுல்லா போட்டதுதான் வச்சிருக்கு. மடிச்சாலே ஒரு குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இருக்கட்டு வச்சுக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் ஃபுல்லா போட்டிருந்தேன். அப்ப அந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்டா, நீங்க தச்சிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டா இருக்கீங்க. நிறைய பேர் அந்த ட்ரெஸ்ஸை மதிக்காம மடிச்சு விட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப அவங்க கேட்டாங்க, உங்க இடதுலையே நீட்டுங்கன்னா. அப்ப நான் அந்த இதுல பட்டன் 2 பட்டன் அதை அவுத்து விட்டுட்டு பார்த்தேன், இது இருக்கு. அந்த சின்ன வயசுல போட்ட தடுப்பூசி இருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எந்த ஊசி போட்டாலும் ஏற்றுக்கொள்ளும்.
கண்டுபிடிச்சாங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊசி போட்டாலும் ஏற்றுக்கொள்ளும். நீங்க உங்களுக்கு கரும்பித்தம் உள்ள ஆளு இல்ல அப்படின்னு அந்த ஊசியில தெரியுது, முகத்துல தெரியல. கவர்மெண்ட் அன்னைக்கு போட்ட எனக்கு 1965 எனக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. அந்த ஊசியோட அடையாளம் என் கையில இருக்கு. நான் போன அந்த வருஷத்துக்கும் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போயிட்டு, ஆனா அந்த டாக்டர் கண்டுபிடிச்சு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க ஊசி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ ரட்சிக்கப்பட்டவனுக்கு முகத்துல தெரியும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு முகத்துல தெரியும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும் ரட்சிக்கப்பட்டவன். புரியலையா? புரியல, சொல்றேன், புரியும்படி சொல்றேன், விளங்கிப்படி சொல்றேன். ஒரு விசுவாசி வீட்டுக்கும் இன்னொரு விசுவாசி வீட்டுக்கும் கோழி சண்டை, அதாவது இற வைக்கும் போது அடுத்த கோழி வந்து திங்கும். விசுவாசி அந்த கோழி அடிச்சு பத்தி சண்டை போடுவார். அவரு மில் வேலைக்கு போவார், அந்த புருஷனாகிய விசுவாசி. அப்ப அவர் அன்னைக்கு லீவ் போட்டு வீட்டுல உட்கார்ந்து இருந்தார். அப்ப அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, அம்மா நான் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆளு அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவன் மனசுல என்னன்னா, இப்ப இன்னைக்கு சண்டைக்கு எடுத்தா கொடி கட்டினா புருஷன் எப்படி வருவார், சப்போர்ட்டுக்கு வருவார் அப்படின்னு மனசுல நினைச்சு. யாரு? சண்டை போடுற விசுவாசி. விளங்குதா? சரி, கோழி தீவனம் வச்சா சண்டை பெருசாயிட்டு, ஐயோ சண்டை போட்டு 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 பெருசாயிட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே இருக்க. யாரு? அந்த அம்மாவுடைய கணவன் அந்த சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த அம்மா கேக்கு, ஐயா செத்தா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. நல்ல கேள்வி. நீங்க ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஒருவேளை கேட்காமல் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையும் உங்க ஜீவியும் நீங்களே பார்த்துக்கலாம். செத்தாயா இருக்க? அப்ப அவர் சொல்லிச்சு, அந்த ஐயா சொன்னாரு, என் அம்மா என் தாயே செத்து 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா. இப்ப விளங்கிட்டா? ரட்சிக்கப்பட்ட ஆளு முகத்தில் என்ன இருக்குங்கிற விளங்கிட்டா? செத்து 20 வருஷத்துக்கு மேல ஆயிட்டே அப்படி சொன்னார். இனி இந்த ஆளு சண்டை போடவே போடாது, சண்டை போடாது. இப்போ காணுங்க, இப்போ உங்க ரட்சிப்பு உங்கள்கிட்ட இருக்கா, அதுல பிச்சுப்பா மாறிட்டா அப்படின்னு உனக்கு புரியும். இது விளங்கிட்டா? புரியுதா புரியலையா? புரியுது, வெரி குட். சரிங்களா? எல்லா சூழ்நிலையிலும் நீங்க சந்தோஷமா இருப்பதுதான் ரட்சிக்கப்பட்டதனுடைய வாழ்வு. அதனால ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை மறந்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களுக்கு நான் ஒரு 5 காரியத்தை வேகமாய் சொல்லி விடுகிறேன். இயேசுவை சொந்த ரட்சகராக தம்பி ஏற்றுக்கொள்ள விருப்பமா? ஏற்றுக்கொள்ள விருப்பமா? தம்பி ஏற்றுக்கொள்ள விருப்பமா? ஒரு மாதிரி 2 கண் ஒரு மாதிரி ஓடுது. இது ஓடட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் கவனிங்க, ரட்சிக்கப்பட விருப்பமா? ரட்சிக்கப்பட ஞாபகம் எடுத்துருக்கான், நம்ம கையெல்லாம் எடுத்த மாதிரி இருக்கு, ஞாபகம் அது சோத்திரம் இருக்கட்டும். கவனிங்க, இதை கவனிங்க, கவனிங்க. ரட்சிக்கப்படணுமானா யார்கிட்டையாவது ஒரு அம்மா கிட்ட இருந்து தெரியாதனமா 10 பைசா எடுத்துட்டு போடலாம். 10 பைசாவோ 4 அண்ணாவோ 1 ரூபாயோ களவன்றிருக்கியா? களவே செய்யாத ஆள் மாதிரி இருக்கான். சோதரம் கண்டிப்பா களவன்றிருப்ப. அப்படியே இல்லாட்டாலும் ஸ்கூல்ல ஒரு குச்சாவது எடுத்திருப்ப தெரியாம, ஆத்திர அவசரத்துக்கு. அது களவு இல்லை, அது ஆத்திர அவசரத்துக்கு எடுக்கிறது அது களவு இல்லை, களவுதான். கேட்காம எடுத்தா களவுதான். அப்ப அப்படி எடுத்திருந்தா அது பாவம். அதை யார் மன்னிப்பா? உங்க ஐயா மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டார். யார் மன்னிப்பார்னா இயேசுதான் மன்னிப்பார். அந்த மன்னிப்பை ஆண்டோட எடுத்துடணும், சொல்லிடணும். நான் இந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்காக ஒரு சம்பந்தம் இருந்தேன். இந்த சின்ன பிள்ளைகள் கவனங்கள், இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு வீட்டுல ஒரு அண்ணனும், நான் கதையை சொல்ல மாட்டேன், ஆனா கதை சொல்லும்படியாக வந்திருக்கிறேன். கதை சொல்றதுனால கவனிங்க. ஒரு அண்ணனும் தம்பியும் அக்காவும் இருந்தா. அந்த 2 அந்த பிள்ளையுடைய அப்பா அம்மா
டீச்சர். இவங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க, அந்த டீச்சரும் வேலை பார்த்து வருவாங்க. இவங்க வீட்டுல வாத்து வளர்த்தாங்க. வாத்து கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ தம்பி ஒரு நாள் ஒரு நாய் வந்துச்சு, ஓங்கி எரிஞ்சான். நாய் விலகிட்டு ஒரு வாத்து குஞ்சில பட்டு செத்து போச்சு. என்ன செஞ்சாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் பார்த்து யாரும் இல்லை. தூக்குதான் பக்கத்துல அந்த குப்பை போடுற குப்பை தொட்டி இருக்கு. தொட்டினா மண்ணுல இருக்க அந்த இப்பனா தொட்டியை வைக்கும். முந்தின காலத்துல மண்ணுல குண்டு தோண்டி நினைப்பாங்க வைப்பாங்க. அதுக்குள்ள உடனே புதைச்சிட்டான். புதைக்கவும் அக்கா பார்த்துட்டான். பைய வருவா, தம்பி வாத்த கொன்னுட்டியா? அக்கா நாயே இருங்க, வாத்து செத்து போச்சு, இதுல புதைச்சிட்டேன், பயப்படாது, நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன். வந்தாங்க, பார்த்தாங்க, வச்சாங்க, போயிட்டாங்க. இப்போ காலையில எழும்பின உடனே இவ கடைக்கு போவா. யாரு? அக்காக்காரி. இப்போ இவ சொல்லி இப்போ அவனை சொன்னா, அம்மா தம்பிக்கு வா கடைக்கு போயிட்டு வா. நான் போக மாட்டேன், வாத்து அப்படின்னா. அப்போ அவனுக்கு உள்ளமெல்லாம் ஆடிட்டு போனா, கடைக்கு போயிட்டு வந்தான், வச்சான். திரும்ப பாத்திரம் இவன் தான் வளர்க்கணும். திரும்ப சொன்னான், அவன் கழுவுனான். துணி துவைக்கணும், அவன் தான் துவைச்சான். ஒரே ஒரு தவற மறைச்சதுனால அவன் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் இவன் செய்யறான். இவன் கவனிச்சியா? நீ பண்ணின ஒரே தப்புனால அநேக தப்பை செய்வதற்கு உன்னை பழக்கப்படுத்து. அவன் பிள்ளைக்கு மூச்சு முட்டிட்டு இவா வாத்து வாத்து வாத்துன்னு சொல்லியே கொல்லிட்டு இருக்கான். பார்த்தான், ஒரு முடிவு கட்டினான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான், நீட்டா ட்ரெஸ் பண்ணான். அம்மா அப்பா வழியில வருவதை பார்த்தான். அம்மா கேட்டாங்க, வாத்து குஞ்சு எங்க? எனக்கு தெரியாதுன்னு சொல்லி 2 பேருமே சொல்லிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆனா அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியும் விவரம். வழியில போய், அம்மா நாய் வந்துச்சு, எரிஞ்சு வாத்து குஞ்சு மேல பட்டுட்டு நான் யாரும் பார்க்கலன்னு தோண்டி புதைச்சிட்டேம்மா. நம்ம குப்பை தொட்டி கிடங்குல புதைச்சிட்டோமா. ஆனா அக்கா பார்த்துட்டா. அக்கா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவ செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் நான் செய்யறேம்மா, என்னால சகிக்க முடியலம்மா, என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு பையன் அழுத உடனே அப்பா அம்மா தூக்கி முத்தம் விட்டு, வந்துச்சுட்டப்பா அப்படின்னு கையில காசு கொடுத்து பழம் பிஸ்கட் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்த. போவான், வருவான், சாப்பிடுவான், எல்லாம் செய்வான். இப்ப கையில வச்சிருப்பான் பழம். அக்கா கேட்பான், தம்பி ஒரு பழம் தான், தர முடியாது, வாத்தும்பா, சொல்லிக்கா அப்படின்னு சொல்ல வேண்டியவற்றை சொல்லிட்டான். அதனால உள்ளுக்கு எப்படி இருக்கு? தைரியம் இருக்கு. இப்ப கவனி, ஒரு ரட்சிப்புன்னா என்ன அர்த்தம்னா, நீ செய்த பாவத்தை மறைக்காம, உன் மனசாட்சியை மறைக்காம, நீ செய்த அக்கிரமத்தை தவற நீ மறைக்காம, உன் பாவத்தை பார்த்திருக்கிற இயேசுவை சொல்லுவாயானால், உன் மனசுல இருக்கிற ஐயம், பயம், திகில், அக்கிரமம் ஒன்று ஓடிடும். உன்னை அறியாம ஒரு தைரியம் வரும். அதுதான் ரட்சிப்பு. இப்ப புரியுதா? விளங்கிட்டாமா? ஐயா விளங்குச்சா விளங்கலையா? தம்பி விளங்கிட்டா? பாலா விளங்கிட்டா? நல்ல விளங்குமே. சுதந்திரம் நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில அதுதான் முக்கியம். தயவுசெய்து கவனிங்க. ஏன் இது சொன்னா, எங்க பிள்ளை நிறைய இருக்கு, இதெல்லாம் தப்பு தண்டா பண்ணி தான் வருது. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, இயேசுல செய்யணும். தம்பி என்ன செய்யணும்? அறிக்கை செஞ்சது, அவ்வளவுதான். ஏசப்பா நான் இந்த விதத்துல, இந்த ஆள்கிட்ட, இந்த இடத்துல இன்னென்ன விதமாக செய்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா, உனக்கு இருக்கிற பயம் உனக்குள்ள அசைக்க முடியாத ஒரு பெரிய தைரியம் வரும். அதுதான் ரட்சிப்பு. புரியுதா புரியலையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவ்வளவுதான். அந்த அப்போ இயேசு பிறந்த நோக்கம் எதுக்கு? பாவிகளை ரட்சிக்க. கர்த்தர் சோதரம். இரண்டாவது நோக்கத்தை சொல்லி விடுகிறேன். யோவான் 3:16.
யோவான் 3:16. சீக்கிரம், எல்லாம் தெரிஞ்சதுதான். வாசிங்க, பையமா வாசிங்க. என்ன எத்தனை இருக்கு அம்மா, வாசிங்க. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கவனிங்க, கவனிங்க. 2வது நோக்கம், கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்காக இயேசு பிறந்தார். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஃப்ரிட்ஜ் எதுக்காக வாங்குது? கெட்டு போகாம பாதுகாக்க. அது கொஞ்ச காலம் கெட்டு போயிடும், அவ்வளவுதான். ஃப்ரிட்ஜே கெட்டு போகும். அதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தலன்னா அதுவும் கெட்டு போகும். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. கெட்டு போகாமல் பாதுகாக்க இயேசு பிறந்தார். தம்பி, இந்த இயேசுவை நம்பி வந்தா உன்னை கெட்டு போகாமல் பாதுகாக்க இவர் வல்லவர். எப்பேற்பட்ட அக்கிரமத்தில் அநியாயத்தில் விழுந்தாலும் திரும்ப அதே அநியாயத்துல அக்கிரமத்தை விடாதபடிக்கு உன்னை பாதுகாக்க இந்த ஆண்டவர், கெட்டு போகாமல் பாதுகாக்க இந்த ஆண்டவர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. நான் எதுலெல்லாம் கெட்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 காரியங்களை வேகமா சொல்ல விரும்புகிறேன். இச்சையினாலே கெட்டு போகிறோம். எதுல கெட்டு போறோம்? சத்தமா சொல்லுங்க. இச்சையினால். இச்சையினால் என்ன? இன்னொன்னை சாதா பார்க்கலாம், அடைந்து கொள்ளும்படியாக பார்ப்பதுதான் இச்சை. சாதா எதையும் பார்க்கலாம், ஆனா அடைந்து கொள்ளும்படி பார்ப்பதுதான் இச்சை. அப்போ கவனிங்கள், அந்த இச்சையில நானும் நீங்களும் கெட்டு போகாமல் பாதுகாக்கலாம். இச்சை என்றால் என்ன? மணி 12 அதுக்குள்ள உங்களுக்கு கண்ணு திராசு இருக்க மாதிரி இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், நான் இன்னைக்கு 5 நிமிஷம் தூங்கினேன் பகல்ல. நேற்று நைட் எல்லாம் விழிச்சிருக்கேன். இன்னைக்கு பகல்ல என்ன போல அலையல, அவ்வளவு அலைச்சல் அலைஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு 8 மணி தான் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேகமா கிளம்பி நாங்கள் வரோம். நான் பாஸ்டர் கூட இன்னைக்கு வர முடியாது, தயவுசெய்து நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம் போல் எனக்கு வாய் வந்தது. ஆனாலும் எங்க அண்ணால் சொன்னா, ஐயோ ஆயத்தமானவரும் ஆயத்தமாலையும் ரொம்ப பிரச்சனை பண்ணிடுறாங்க, போயிடுவோம், கஷ்டத்தை பார்க்காதங்க அப்படின்னு சொல்லுனால நான் வந்து சேர்ந்தேன். உண்மையாகவே நான் சொல்ல கவனிங்க, நான் சரீரத்திலையும் ஆவிலையும் எனக்கு பலகீனம் இருக்கிறது. அப்படி இருந்தும் கர்த்தர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார். கவனித்து பாருங்கள். இந்த சொல்ல விரும்புறேன். அந்த இச்சை அப்படின்னா என்ன அப்படின்னா, நாளைக்கு நான் 4 மணிக்கே ஆடு அறுத்துருவாங்க, மாடு அறுத்துருவாங்க, பட் கோழி அறுத்துருவாங்க. நீங்க எது வாங்குவீங்க? எது உங்களுக்கு புரியும் வாங்குவீங்க, பிரச்சனை கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், ஆட்டுக்கறியும் இருக்கு, மாட்டுக்கறியும் இருக்கு, கை எங்க போகும்? யாருன்னா சூப்பர் சூப்பர். ஆட்டுக்கறிக்கு கை போகும், அதுதான் இச்சை. உங்களுக்கு புரியலையா? எதை விருப்பமா தொடுதமோ அதுதான் இச்சை. ஆயிரக்கணக்கில் துணி வச்சிருப்பான், நம்ம ஒரு துணியா எடுத்து போயிருப்போம். ஆனா இழுத்து போடு இழுத்து போடு இழுத்து போடு இழுத்து போடு சொல்ல பார்த்தீங்களா? அதுதான் இச்சை. கண்ணுக்கு திருப்தி இல்ல. இச்சை வந்து நம்ம ஒண்ணுலதான் சொல்லிக்காங்க, நிறைய வகையில இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க புரிந்து கொள்ளுங்க, இந்த இச்சை நம்மளை கெடுத்து விடும். இதுல கெட்டு போகாமல் பாதுகாக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட மனுஷையும் கெட்டு போகாமல் பாதுகாக்க வல்லவர். 2வது நம்ம கெட்டு போக என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்
11:3. சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:3. அது எபேசியர் 4:22. முதல்ல 2 கொரிந்தியர் 11:3. அடப்பா. காணுங்கள், பிசாசு நம்மளை கெடுத்துருவோம். யார் கெடுத்தா? ஃபர்ஸ்ட் இச்சை, ரெண்டாவது சாசு நம்மை கெடுத்துருவோம். ஆனா இதுல இருந்தும் நீங்க கவனிங்க, வந்து கவனிங்க. ஆதாம் வஞ்சிக்கப்பட்டாரா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாரா? பயப்படாங்க. உங்களும் நான் சொல்லல, நான் அந்த அம்மாவை தான் சொல்றேன். நீங்க யாரும் ஏவாளே இல்லை. உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, எந்த நிலையில இருக்கிறீங்க. யார் வஞ்சிக்கப்பட்டாங்க? ஏவாள். ஆதாம் வஞ்சிக்கப்படல. ஆனா பாவம் செய்தான். எதனால? அவன்ல இருந்து எடுக்கப்பட்ட எலும்பே அவனை செஞ்சுட்டு பாவம் செஞ்ச வஞ்சிட்டு. சரி, இப்ப நான் கேட்க விரும்புறேன், அவ எதனால வஞ்சிக்கப்பட்டா? ஒரே ஒரு வார்த்தை. அப்போ நிறைய ஆண்கள் கிடையாது, நிறைய பெண்களும் கிடையாது. ஒரே ஒரு மனுஷன். இன்னொரு சத்தம் கேட்க என்ன சொல்லியிருக்கணும்? நீ முடிய பார்த்தா பயமா இருக்கு. நானே சொல்லிடுறேன். கவனிங்க, உங்க வீட்டுக்கு முன்னால ஒரு சிங்கம் படுத்திருக்கு. கதவை திறப்பீங்களா, பூட்டிடுவீங்களா? பூட்டிடுவோம். ஏன்? கொன்னு விடும். இப்ப என்ன செஞ்சிருக்கணும் அந்த அம்மா? ஆதாம் சத்தம் இல்லை, தேவனுடைய சத்தமும் இல்லை, இது வேற சத்தம். என்ன செஞ்சிருக்கணும்? ஆஹா, இது சத்தம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு செல்போன்ல என்னை ஒருத்தர் மிரட்டுறான். என்ன மிரட்டுறான்? சார், உங்களுக்கு ஐஓபி பேங்க் இல்ல இந்தியன் பேங்க்ல இருந்து உங்களுக்கு சிம் கார்டு இது ஏடிஎம் கார்டு அனுப்பியிருக்கோம், வச்சு பார்த்துக்காங்கன்னு சொல்லு. எனக்கு இந்தியன் பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது. அவன் ரகசிய நம்பர் கேட்கறதுக்கு மிரட்டுறான். இந்த போன்ல அடிக்கும், அந்த போன்ல அடிக்க. என் பையன் சுதாரிச்சுட்டான். ஆஹா, எப்பா இது வேற மாதிரி வருது, இது சிக்கல் சொல்லிட்டான்னு சொல்லிட்டான். நானும் கொஞ்சம் கவனமா தான் இருப்பேன். அடுத்த சத்தம்னா கொஞ்சம் கவனமாவே கையாடும். கதிர சோதரம் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. நான் இப்போ ஒரு பொதுவா சொல்ல விரும்புறேன். இந்த ஆன்லைன்ல 10 ரூபா போடு, 20 ரூபா போடு, 100 ரூபா போடு, 50 ரூபா போடு, கூட கிடைக்கும், 1000 ரூபா போடு, 2000 கிடைக்கும், 3000 போடு, 4000 கிடைக்கும் சொல்லி ஒரு கூட்டம் ஏமாத்திட்டு இருக்கு. தயவு செய்து போட்டுறாங்க. பணம் இருந்தா இந்த காணிக்கைப்பட்டி திறந்து வைக்க மாட்டேன், மூடி வச்சிருக்கிய திறந்து வைக்க, இங்க வந்து போடு. இது என்னைக்குனாலும் உனக்கு கை கொடுக்கும். அங்க போடாத, அது சுருட்டல். அதாவது அள்ளிட்டே போயிடும் மொத்தமா. போச்சுன்னா கேஸ் கூட கொடுக்க முடியாது. அதனால கவனிச்சுக்கொள்ளுங்க. சாசு தந்திரமா உங்களை கெடுப்போம். நீங்க 2 கொம்பு வச்சு வந்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். கொம்பு வைக்க மாட்டா. நீங்க எதை விரும்பியோ அந்த ஆள் மூலமா வருவான். உங்களுக்கு புரியுதா? நீங்க எதை விரும்பியோ அந்த ஆள் மூலமா வருவான். அதனால ரொம்ப கவனமாக காரியம். 2வது நம்மளை வஞ்சிப்பது கெடுக்க பண்றது என்னன்னா சாஸ். முதல்ல இச்சை. சரி, 3வது வேகமா சொல்லியிருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரசங்கி 10:1. பிரசங்கி 10:1 வேகமா வாசிங்க. பிரசங்கி 10:1. அப்பா எங்க இருக்குன்னு தேர்தா பாரு. சொற்ப மதியினம். இப்ப கவனிங்க. இப்ப அந்த வார்த்தை சாந்தி திரும்ப வாசிங்க. அது வேண்டாம். இது ஞானத்தில் 1. கவனிங்க. பைபிள் எடுத்துக்காங்க.
ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்ய. கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, புரிந்து கொள்ளுங்க. ஞானத்திலும் அடுத்தது என்னமா? கனத்திலும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவன் சொற்ப மதியினம் அவனை கெடுத்துரும். மதியனம் என்றால் என்ன? மதியனம் என்றால் என்ன? ஒரு இங்க தேன் இருக்கு, என்ன வரும்? ஈ வரும். இப்போ அந்த தேன்ல விழுந்த உடனே ஈ எடுத்துட்டா சாவாது, தேனு காக்கப்படும். அப்படியே பார்த்துட்டு இருக்கான், என்ன நடக்கு பார்ப்போம் அப்படின்னு. புரியுதா? புரியலையா? கொஞ்ச நேரம் கழிச்சு அது உள்ள போய் செத்த போச்சு, தைலம் கட்டு போச்சு. இது என்ன அர்த்தம்? மதியனம். சரி, கவனி. காலில் செருப்புல அசிங்கம் மிதிச்சாச்சு, சுமல் வருது, அதே கையை வச்சு என்னன்னு தொடுதான். புரியுதா? தொட்டுதான் விடல, என்னன்னு இங்க கொண்டு வரா. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் படிச்ச ஆட்கள், அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், கனமற்றவர்கள். சொற்ப மதியினம் அவனை கெடுத்துட்டு. நான் இதுக்கு ஒரே ஒரு ஆளை சொல்றேன், ஒரே ஒரு ஆள். தாவீது பெயர் பெற்றவன், கனம் பெற்றவன். ஆனா அவனுக்கு ஒரு சொற்ப மதியினம் இருந்தது. என்ன மதியினம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு பலன், ஆண்டவர் எனக்கு அடைக்கலம், ஆண்டவர் எனக்கு கோட்டை என்று சொன்னவன் ஜனத்தை என்ன சொன்னான்? காரணம் என்னன்னா, அடுத்த நாட்டுல ஒரு சண்டை வந்தா நம்ம ஆட்களை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாம்சத்துக்குள்ள போனான். முதல்ல கர்த்தர் தான் ஜெயம் தருவார் என்று நம்பினான். மனுஷன் என்ன செய்யல? நம்பல. இப்போ மாம்சத்தை புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுதான். இதுதான் மதியினம். புரியுதா? புரியலையா? சரி, திரும்ப சொல்லுங்க. கஷ்டப்படும் போது ஆண்டவரே 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 எசப்பா எசப்பா சர்ச்சைக்கு ஒயாம வந்து அழுது புலம்பி நன்மை பெற்றுவாங்க. இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல கிடக்கு, ஸ்டேட் பேங்க்ல கிடக்கு. இல்லைன்னா இந்தியா களக்காடு பேங்க்ல சொல்லுவோம், நம்ம அங்கேயே களக்காடு நாங்கேரி போவானே, களக்காடு ஐஓபி பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் கிடக்கு. இப்போ ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டான். நேரம் இல்லை, உபாசத்துக்கா நேரம் இல்லை, ஆராதனைக்கா நேரம் இல்லை, பிந்தி வருவான். என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு போயிடுவான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பணத்தை நம்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வேண்டாம் ஒதுக்குறா. இதுதான் மதியினம். கோடி பொண்ணை தந்திருந்தாலும் அது அங்க இருக்கட்டும். தேட வேண்டிய ஆண்டவரை ஒழுங்கா தேடுவோம். உபாசிச்சோமா, காத்திருந்தோமா, வேத பாடமா, நாட்டில வாரமையா, கரெக்டா வருவோம், கரெக்டா வருவோம், கரெக்டா வரும். ஒரு பிரசிங்கா சொன்னது நான் சொல்றேன். ஒரு பையன் சர்ச்சைக்கு வந்தான். வந்த உடனே பாய் போட்டுக்கு பெருக்குமார் எடுத்தான். பெருக்குமார் வாரியர் எடுத்து கூட்டினான், பாய போட்டான், வச்சான். சர்ச்சில் கடுமையா வேலை செஞ்சான். அப்போ அவன் சொன்னான், பாஸ்டர் நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கும்படி ஜெபம் பண்ணுறேன். சர்ச்சில் நல்ல வேலை செய்யறான், என்ன உற்சாகமா இருக்கா, ஒழுங்கா இருக்கா அப்படின்னு கண்ட உடனே அவரு போராடி ஜெபம் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தார். வேலை கிடைச்சு கை நிறைய சம்பளம். ஒழுக்கமா பாய் போடுறோம், வரல, தூக்க ஆள காங்கல. பாஸ்டர் பார்த்தாரு, அங்கேயும் இங்கேயும் போன் பண்ற, தம்பி எங்க? பாஸ்டர் இன்னைக்கு நான் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் பிஸி, வேற யாராவது ஆண்டவர் வருவார், ஆள் அனுப்புவார், பாய் போடுவான். அப்புறம் 1 வாரம் கழிஞ்சு 2 வாரம் கழிஞ்சு திருவிழுந்து மட்டும் வந்தான். அப்ப இவர் பார்த்தாரு, வழியே இல்லை, ஆண்டவரே ஒழுங்கா பாய் போட்டான், நான் கெடுத்து விட்டேன், என்னை மன்னியா. இவனுக்கு பழையபடி ஒழுங்கா கையை குடிச்சிட்டு சர்ச்சைக்கு வர மாதிரி ஏதாவது பண்ணுங்கப்பா அவங்க போராடி ஜெபம் பண்ணி அழுத. ஒரு 4 மாசம் கழிச்ச உடனே அந்த கம்பை இழுத்து மூடிட்டான், திரும்ப
என் வேலைக்கு வேட்டு வச்சுட்டா, வச்சதே நான் தான்டா. என் பிள்ளைகள் பாக்கு இப்படிலாம் எங்க அப்பா பேசுனதே கிடையாது, என்னடா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா, அன்னைக்கு உள்ள தேவ பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு உள்ள ஆணுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, அந்த நாட்களை என்ன கொடுத்தாலும் கத்தரை விட்டு போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூப்பி போல கிடைச்ச உடனே அப்பா அவ்வளவுதான், ஆண்டவரும் வேண்டாம், உபவாசம் வேண்டாம், கத்தரும் வேண்டாம், தேவனை தேடுறதும் வேண்டாம். அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. இதுதான் கெட்டு போவதற்கு, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, அடையாளம். அப்போ கண்கள் மூணாவது கெட்டு போறதுன்னா மதியினம். என்ன இனம்? சத்தமா சொல்லுங்க. ஒண்ணு சர்ச்சைக்கு ஆராணைக்கு வருத லேட்டா வருவது மதியினம். சரி, இப்ப கேட்கிறேன், தம்பி உங்க ஸ்கூல்ல தானே படிக்க, காலேஜ் படிக்கலாம்? ஸ்கூல். சரி, எத்தனை மணிக்கு கிளாஸ்ல இருக்கணும்? 9 மணிக்கு. சரி, அவனை விடுங்க, நான் டோனா ஸ்கூல்ல படித்தேன். இல்லைங்களா? அங்க வந்து அந்த அசம்பிளி நடக்கிற நேரம் கரெக்டா 8:45. 15 நிமிஷத்துல அது முடிஞ்சு அவங்க கிளாஸ்ல இருக்கிறவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ ஹெட் மாஸ்டர் அங்க இருந்த ஆள் முத்துராஜ், அவர் கேட், அந்த வாட்ச்மேன்ல உள்ள அந்த கேட்ல வந்து அவரே போட்டு பூட்டிடுவார். பூட்டிட்டு அசம்பிளி நடக்கும். அசம்பிளி முடிஞ்ச உடனே எல்லாரும் சேருவாங்க, அவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த வெளிய ஒரு 100 பிள்ளைகள் இருக்கும். இவங்கெல்லாம் எப்போ வருவாங்க? அசம்பிளி முடிஞ்சு உள்ள வர பாட்டிகள். அப்படியே 10 டீச்சர் இருக்கா, அவரே வந்தார். அந்த அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் வந்து, அவர் பேரு ஸ்டீபன் சார், தயவுசெய்து நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்க, நீர் வேலையை விட்டு போறீரா? போங்க, இது ஒழுங்கினத்தை கண்டிப்பா சரிப்படுத்தியே ஆகணும், இப்படி இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சிட்டாங்க. அவர் இருந்த காலத்துல தான் டோனா ஒரு ஸ்கூல் ஒழுங்குகள் வந்துச்சு. சொல்லேலூயா. 8:45 அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் என்ன, டீச்சர் என்ன, எந்த பெரிய ஆளானாலும் 8:45 உள்ள இருக்கணும், உள்ள ஆகணும். இல்லைன்னா அவரே வந்து கேட்ட போட்டிடுவார். 2 கேட்டு உண்டு, ஒண்ணு வாட்ச்மேன் போட்டுவார், மெயின் கேட்டு அவர் போட்டுவார். மீதி வர அத்தனை பிள்ளைக்கும் அன்னைக்கு ஆப்சென்ட் தான், பொய்யே திறன். ஒரு மாசம் கரெக்ட் பண்ணார், மறு மாசம் 8:45 டீச்சர் என்ன, அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் என்ன, எல்லா பிள்ளைகளும் உள்ள. இப்ப நான் கேட்கிறேன், கவனிங்க, உங்களுக்குள்ள நீங்க அந்த சொற்ப மதியினம் நேரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாம கரெக்டா வருவதற்கு முயற்சி எடுங்கள். அல்லேலூயா. அடுத்தது 74ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 74ஆம் வசனம் 3ஆம் வசனம். 74 சங்கீதம் 74:3. சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 74:3. பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். இங்க கவனிங்க, அதுக்கு முன்னால முதல் வார்த்தை வாசிமா, நெடுநாளால். அந்த வார்த்தை வாசிமா. இது மனுஷனால் வாழ்க்கையில நம்ம கெடுக்கிறது. நெடுநாளாய் பாழா கிடக்கு அப்படின்னா என்ன? ஜெபம், வேதம் வாசிப்பு, பரிசுத்த ஜீவியம், சீரான வாழ்க்கை எப்படி கிடக்கு? பாழா கிடக்கு, பாழா கிடக்கு. அதை சரிப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். இப்ப கவனிங்களே, இதுல யார சொல்லலாம், ஒருவன்னு சொல்லலாம். இது ஒரு மனுஷன், இதுவும் ஒரு விசுவாசி. இந்த விசுவாசி ஜெபம் பண்ணவே மாட்டார், சர்ச்சைக்கு வருவார். என்ன செய்வார்?
சர்ச்சைக்கு வருவார், ஜெபம் பண்ண மாட்டார். இப்ப இவர் நெடுநாளா பாழா கிடக்கிறார். இப்ப இவரு விசுவாசி, இவரை பார்க்கிறார், பரவாயில்லையே ஜெபம் பண்ணாமலே வாழ்ந்தாரு. புரியுதா புரியலையா? இப்ப இவரை பார்த்து இவனு கேட்காரு, கட்டுவிட்டார். இப்ப எப்படி கெடுதல் உண்டாவது? மனுஷனால் கெடுக்கப்படுகிறான். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பார்க்க வேண்டியது யார? பாஸ்டரையா, பாஸ்டர் அம்மாவையா, சொல்லுங்க, அல்ல மற்ற விசுவாசிகளையா? யாரையும் பார்க்காங்க. கண்டிப்பா மனுஷனானா எப்படி இருக்கும்? குறைவு இருக்கும், குற்றம் இருக்கும், எந்த மனுஷன் இருக்கும். அதை பார்க்காம குறைவே இல்லாத, குற்றமே இல்லாத, பாவம் செய்யாத, பாவம் இல்லாத இயேசுவையே நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாலாவது நம்மை கெடுப்பது யாருன்னா, நம்மோடு கூட இருக்கிற சக மனிதன். அத பார்க்காத. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப நான் 2 நோக்கம் சொல்லிட்டேன். ஒண்ணு எதுக்காய் வந்தா? பாவிகள் ரட்சிக்க. 2வது எதுக்காக வந்தா? கெட்டு போகாமல் இருக்க. குட். 3வது கர்த்தர் ஸ்தோத்திரம். சமயம் முடிய போகுது, ஆனாலும் நான் சொல்லியிருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிப்போம். 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8 வேகமா வாசிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தலைப்பே சொல்லி முடிக்க. 1 யோவான் 3:8. இயேசுவே ஏனெனில் கவனிங்கள், பிசாசின் கிரியை, பிசாசு அழிக்கல, கவனிங்கள், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். 3வது நோக்கம் இருக்கு, சாசின் கிரியைகளை அழிக்கும்படி. நான் திரும்ப சொல்றேன், கவனிங்கள். ஆதி முதல் இந்த சாசு பாவம் செய்கிறவனா இருக்கிறான், கெடுக்கிறவனா இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்னன்னா, அவனுடைய கிரியைகளை, செயல்களை அழிக்கும்படி பிறந்தார். குட், சூப்பர். கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவது, நான் வாலிப வயசு, வாலிப வயசு பாண்டிச்சேரிக்கா நான் போயிட்டு இருக்கேன் பிரைவேட் பஸ்ல. இதெல்லாம் பிள்ளைகளுக்காக சொல்றேன். பிரைவேட் பஸ்ல நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து இந்த பிரைவேட் பஸ்ல வந்து பெரிய டிவி வச்சிருப்பான், அந்த டெக் வச்சிருப்பான். அதுல ஒரு குறிப்பிட்ட திருநெல்வேலி தாண்ட உடனே படம் போட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் முன்னால் பார்த்த படம். புரியுதா? ஹல்லேலூயா. அந்த பாட்டு கேட்டாலே என் கைகால் தனத்தால அடிக்கும். உங்களுக்கு புரியுதா? ஆமா. கவனிங்கள். நான் அப்படியே, இப்ப உள்ள பொண்ணெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால உள்ள பெண்கள் மாப்பிள்ளைய பார்க்க கூட்டி வந்தா தலை கவுந்துக்கிட்டே வருவான். நல்ல புள்ள. இப்ப அப்படிலாம் கிடையாது, ஜெண்டிலா இருக்கும். பாரியா, என்ன பாரியா அப்படின்னு ஜெண்டிலா இருவான். அதுக்காக என் பிள்ளைகளை ஒருத்தி நான் குற்றமா சொல்லுவேன், நடைமுறை சொல்றேன், உங்களை யாரையும் சொல்லல. சொல்லலையா? நான் தலையை கவுந்துக்கிட்டே இருக்கேன். டிக்கெட் கொடுக்காம பாருங்க. அவன் ஒரு விசுவாசி, ஆனா விசுவாசின்னு அவன் காட்டிக்கல. பாட்டு ஓடுது, படம் ஓடுது. எனக்கு முன்னால என்ன போல ஜிப்பா போட்ட 2 ஃபாதர் இருக்கான், பாஸ்டர் தான். அதுக்கு சைட்ல 2 அக்காமார் இருக்கா. எல்லாரும் கண்ணு திறந்து அழகா பார்க்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவ கண்டிட்டு சொன்னா, ஐயா ஏன் இந்த பொண்ணு மாதிரி கீழே கவுந்துட்டு இருக்கிய, எட்டி பாருங்க ஐயா, உங்களை மேல ஜிப்பா போட்ட ஆள் தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. என் மனசாட்சி சொல்லுது, உன்ட ஆண்டவர் இருக்கிறார், நீ பார்க்காத. ஒரு மனசாட்சி சொல்லுது, பார் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் அந்த பாரு சொல்லுகிறதுக்கு இயேசுவின் நாமத்தில் சாசை என்னை தூண்டாத, கீழ் அடங்கி போ அப்படின்னு ஒரு கடிந்து கொண்டேன். அடுத்த நிமிஷம் என் கண்ணு காவல் உண்டாயிட்டு ரொம்ப குனிஞ்சுக்கிட்டே இருந்தேன், என்னால தாங்க முடியாது. அப்போ ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே
இது சாத்தூர் தாண்டதுக்குள்ள இந்த டிவி பெட்டி தீ பிடிச்சி எரியணும். நான் அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகல, வெட்டு ஒண்ணுனா துண்டு ரெண்டா விழுந்துரும். ஆமா, தீ புடினா தீ பிடிச்சிடும். அப்பேற்பட்ட காலம். ஜபமும் பரிசுத்தமும் தேவனை தேடுவதும் வைராக்கியமும் அளவு கடந்து இருக்கிற காலம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் போராடி ஜபம் பண்ணி ஆண்டு சமூகத்துல கடிந்து கொண்டேன். சாத்தூர் தாண்டக்குள்ள அப்பதான் டெக்கு தீ பிடிச்சிட்டு தீ பிடிச்ச அடுத்த நிமிஷம் கண்டக்டர் என் பக்கம் வந்துட்டான். பாஸ்டர் ஜோம் பண்ணி தீ பிடிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னா நான் சொன்னேன், ஆமா நான் தான் ஜோம் பண்ணேன். இப்படியே பாண்டிச்சேரி வர நான் தலையை கொண்டு இருக்க முடியாது. தலை வந்து பார்த்தா நான் பார்க்கிறவன் தான் பின்னால பார்ப்பான். அப்ப அவனுக்கு நான் இடம்லாம் மாறிடுவேன். எனக்கு கண்டிப்பா பாண்டிச்சேரி போய்தான் ஆகணும், வேற பத்தி சேர முடியாது. எனக்கு ஒரு வேலை செய்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணேன். இதே வேலை நான் டோனாவூர்ல ஊழியம் செய்யும் போது எதிர்த்தாப்புல நம்பர் 1 மணி, இந்த மணி அடிச்சு பாட்டு போட்டுருவோம். இந்த பக்கம் அம்மன் கோயில், அங்கேயும் பாட்டு போட்டுருவோம். பின்னால ஆர்ச்சி கோயில், அங்கேயும் பாட்டு போட்டுருவோம். கொஞ்சம் தள்ளி போனா சிஎஸ்சி தர்ச்சி, அங்கேயும் பாட்டு போட்டுருவோம். ஏன்ட்ட இந்த மாதிரி பாக்ஸும் கிடையாது, மைக்கும் கிடையாது. இப்படி சின்ன கட்சி தான். இப்படி ஜனங்கள் வருவாங்க. நான் இதுல தான் பிரசங்கம் பண்ணணும். அப்ப நான் ஒரு ஜெபம் பண்ணும், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை தோறும் கரண்ட் போயிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த வேலையை, நீ அந்த ஊர்ல இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க, விசுவாசி இருக்காங்க, தேவப்பிள்ளைகள் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்கேயாவது கரண்ட் போயிடும். கரண்ட் இருந்தாலும் அவனுடைய இந்த ஆம்பளை பேரு கீழே இருக்க ஆண்டவரே பாதுகாப்பு கட்டுப்பா கத்துறோம். அது ஆம்பளை பேர் தீ பிடிச்சிடும். தீ பிடிச்சிட்டு சரி பண்ணி கொண்டு வராங்கன்னா, எங்க நான் இருந்த அந்த வீட்டுல தம்பி இருந்தான், அவன் எல்லாம் சர்வீஸ் பண்றவன், அவன்கிட்ட கொண்டு வருவாங்க. ஐயா அப்பா ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு தீ பிடிச்சிட்டியான்னு சொல்லுவாங்க. தீ பிடிக்க வச்சவரே இங்கதான் இருக்க குழந்தைகளா. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் யார் என்று நாம் அறிந்திருப்போமானால் இவ்விதமான கேடுபாடுகளுக்கு நம்ம விலக்கி அதுல ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் கிருபை தருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக கர்த்தர் வந்தார். நான் கடைசியாக 2 வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றார், யோவான் 12:46 4வது பாயிண்ட். கர்த்தர் சொல்றார், யோவான் 12:46 சீக்கிரம் வாசிங்க, சொல்லி முடிச்சோம். கர்த்தர் சொல்றார், இயேசு எதுக்கு வந்தார்? உலகத்தின் ஒளியாய் வந்த. அப்படி பாருங்கள், இயேசு எதுக்கு வந்தாருன்னா ஒளி கொடுக்க வந்தார். என்ன எது வந்தார்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் ஒத்து உழைங்க. இயேசு எதுக்கு வந்தா? ஒளி கொடுக்க வந்தார். திரும்ப சொல்ல போறோம். முதல்ல இயேசு எதுக்கு வந்தா? பாவிகளை ராசா முடிச்சிருவேன். முதல் பாயிண்ட் நம்பர் 1, இயேசு எதுக்கு வந்தா? பாவி ரட்சிக்க. குட். 2வது பாயிண்ட், இயேசு எதுக்கு வந்தா? குட், கெட்டு போகாமல் இருப்பதுக்கு வந்தார். 3வது எதுக்கு வந்தா? பிசாசின் கிரியைகளை அழிக்கிறது. இப்ப உங்க கையில செல்போன், தயவு செய்து 1 மாசத்துக்கு முன்னால் நாங்குநேரில் உள்ள ஒரு தம்பி தலைவாணி பக்கத்துல இது வச்சுட்டு படுத்துட்டான். நைட்டோ நடிச்சு வெடிச்சு மண்டை போயிட்டு, அத தினத்தந்தி பேப்பர்லாம் போட்டிருக்கான். உங்களுக்கு பேப்பர் கட்டிங் வேணுமா நான் உங்களுக்கு சிம்டம் பண்றேன். இந்த போன் தூங்கும் போது உன் பக்கத்துல இருக்கக்கூடாது. நீ ரொம்ப காலம் வாழணும். 1 பானை சோத்துக்கு வெந்ததுக்கு 1 சோறு போதும். பெரிய ஆளுக்கு விரும்புறேன், அம்மா தாய் இத பக்கத்துல வச்சு தூங்காது. இது பொல்லாத பேய், பேயிலும் பேய், பொல்லாத பேய். 2வது உன் உயிரையே கொல்லுது. அதனால நான் இது கேள்விப்பட்ட நானும் இதை என் பக்கத்துல வச்சிருப்பேன். அடுத்த நிமிஷம் நான் தூக்கி சேர்ல வச்சிட்டேன். அதை படிச்சேன். ஆஹா, இது கொல்லுது,
இது விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் தூக்கி சேர வச்சிட்டேன். அடுத்த நிமிஷமே எங்க அண்ணா சொன்னா யாரும் உட்கார்ந்து ஒம்பா போயிடும், இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை, என்ன கொல்லக்கூடியத பக்கத்துல வச்சு தூக்கி என்ன பிரயோஜனம் அடுத்த ஒதுக்கிட்டேன். கவனிக்க, அந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தான் இயேசு வந்தார். அப்ப இன்னைக்கு படுக்கும்போது இவங்க இருக்கணும் தலைப்பட தலைப்பாட்டு தலைப்பாட்டு வச்சு வேண்டியதான் அப்படிங்க. அப்படி வைக்க கூடாது, ஒரு நாள் வைக்க கூடாது. அவன் சொல்லல, நீ உடனே அவனை பார்க்காத, சொன்னோம் வேற. கவனிகள், தலைமாட்டில் வைக்கல, தூரம் செல்ல. கவனிகள், பொல்லாத செயல் அழிக்கும்படிதான் வந்தார். நாலாவது, ஒளி கொடுக்க வந்தார். இன்னும் ஒண்ணு இருக்கு, நான் சொல்ல விரும்பல. ஜோம் சமயம் போயிட்டு, இது இப்பவுமே 10 நிமிஷம் கூடிட்டு, அதனால இவங்க ஜோம் எல்லாரும் பழங்கள் படிடுங்க. கதை சோது இயேசு எதற்கு பிறந்தார்? 4 நோக்கத்தில் அங்க பார்க்க இயேசு எதற்கு பிறந்தார்? 4 நோக்கத்தில். நம்ம அம்மா கவனிங்க, 4 நோக்கத்தில். 1, பாவிகளை ரட்சிக்க பிறந்தார். இன்னொன்னு, கெட்டு போகாமல் இருப்பதற்காக பிறந்தார். இன்னொன்னு, சாசின் கிரியைகளை அழிக்கும்படி பிறந்தார். 4வதாக, உங்களுக்குள்ளே ஒளி கொடுக்கும்படி அவர் பிறந்திருக்கிறார்.